இந்த நடிப்பு சார்ந்த பயணம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து நாடகத்துறைக்கு வரும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிறாங்க. நாடகத்தை போய் ஏன் படிக்கிறல, இதுல என்ன வருமானம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூரோப்பியன் மூவி பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் எங்க வீட்லயே என் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. ஹாலிவுட் மூவி பண்ணதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல வந்து பெருசா ஒரு கட் அவுட் வச்சுட்டாங்க. எந்த மாதிரியான நாடகங்கள் நீங்க இயக்குறீங்க? நான் வந்து இயக்குற எல்லா நாடகங்கள்லயும் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது. வேர் இஸ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு நாடகம் தான். அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கும் போது ஒரு பெண்ணா நான் என் லைஃப்ல நடந்த ஸ்ட்ரகிளும் அங்கே இதை விட பல மடங்கு இருக்குது அவங்களோட ஸ்ட்ரகிள். ஆணுக்கு கிடைக்கக்கூடிய இடம் வந்து பெண்ணுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். இடம் கிடைக்கலாம் என்ன, நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். ஒவ்வொரு கேரக்டராக நம்ம நடிக்கும் போது அந்த கேரக்டராகவே கொஞ்ச நாள் நம்ம வாழுவோம். ஃபஸ்ட்டு வந்து நிறமும் உருவமும் வந்து மிக முக்கியமான ஒரு பாலிடிக்ஸாக இருக்குது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருமதி ஜானகி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளால போகலாம். வணக்கம். எப்படி ஜானகி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பா இருக்கேன். இந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுடைய? இந்த நடிப்பு சார்ந்த பயணம் எப்படி இருக்கு? இதோட சேர்ந்து நீங்க நாடகங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாடகங்கள் உருவாக்குறது, நாடக பயிற்சி கொடுக்கறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு? இது எப்படி நீங்க இதுக்கு இடையில இந்த வேலைகள் எல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து நாடகத்துறைக்கு வரும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிறாங்க. நாடகத்தை போய் ஏன் படிக்கிறல, இதுல என்ன வருமானம் வரப்போகுது, வாழ்க்கையில காசுலாம் எதுவுமே பண்ண முடியாது, இதை ஏன் போய் படிச்ச அப்படிலாம் நிறைய கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அது எப்போ ஃபஸ்ட்டு நான் அதை தாண்டினேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த யூரோப்பியன் மூவி பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் எங்கள் வீட்லேயே என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. நான் என்ன படிக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்குது பொண்ணு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்குது, ஆட போகுது பாட போகுது, இதெல்லாம் யார் கல்யாணம் முடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பா சொல்லி நானே காதுபட கேட்டுக்கிறேன். ஸோ அந்த ஹாலிவுட் மூவி பண்ணதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல பெருசா ஒரு கட் அவுட் வச்சுட்டாங்க. மண்ணின் மகள் ஜானகி பிரெஞ்சு திரைப்படத்தில் நடித்ததை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பெருசா கட் அவுட்லாம் வச்சு ஊர்ல பெருசா ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பொன்னாடை எல்லாம் போர்த்தி அந்த தருணம் உண்மைக்கும் ரொம்ப அப்படியே புல்லரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்படி சொன்னவங்களுக்கு அதுதான் பதில் நான் நினைக்கிறேன். சரி, இல்ல இயல்பாகவே இயல்பாகவே நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. பொருளாதார ரீதியா நீங்க எப்படி சர்வைவல் ஆகுறீங்கன்னு கேட்டீங்க இல்லையா. இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு இப்ப நான் ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல்லும் நான் நாடகமே பண்ணிட்டே இருந்தேன்னா என்னால் அந்த அளவுக்கு பொருளாதாரம் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் பேரலரா சினிமாவுக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் சர்வைவல் ஆகுறதுக்கும் என்னுடைய கலையை தக்க வச்சுக்கிறதுக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட்ல காசு வேணும். கலை வாழணும்னா முதல்ல கலைஞன் வாழணும் இல்லையா. ஸோ கலை வாழணும் நிறைய சொல்றேன். ஆனா கலைஞன் இருந்தா தானே கலை வாழும். அப்ப கலைஞன் நான் வாழணும்னா எனக்கு சர்வைவலுக்கு சினிமா தேவைப்படுது. அப்போ அதில் கிடைக்கிற பொருளாதாரத்தை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம், பேரலராக மேனேஜ் பண்ணுறோம். முன்னாடிக்கு இருந்த கலைஞர்களை விட இப்போ ஆஃப்டர் பாஸ் அவுட் என்எஸ்டியில் நிறைய எனக்கு பின்னால் நிறைய ஜூனியர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க யாருக்குமே அந்த அளவுக்குலாம் பெருசாக சிக்கல்லாம் இல்லை. அதை நாங்கள் ஓரளவுக்கு ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்கறதுனால அதில் எங்களுக்கு சில இன்கம்லாம் வருது. இந்த நாடகத்தை பொறுத்தளவில் இப்போ உங்களுக்கு ஆத்ம திருப்தியாக சில வேலைகள் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. இந்த கதை தேர்வு, எந்த நாடகத்தை நம்ம நடிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கும், பாலஸ்தீன் இஷ்யூ, வேற ஏதாவது யுத்தங்கள் சார்ந்து ஏதாவது போயிட்டுருக்கோம். இந்த கதைகள் எப்படி தேர்வு பண்ணுறீங்க? எந்த மாதிரியான நாடகங்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்க, இயக்குறீங்க? நான் இயக்குற எல்லா நாடகங்கள்லையும் பாலிடிக்ஸ் இருக்குது. ரீசெண்டாக நான் பண்ண நாடகம் வேர் இஸ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு நாடகம் தான். லண்டாய் கவிதை தொகுப்புலேருந்து சா விஜயலட்சுமி அவங்க தமிழில் மொழிபெயர்த்த ஒரு நாடகம். இந்த நாடகத்தை ஏன் எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்படி எழுந்தது அப்படின்னா, அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கும் போது ஒரு பெண்ணா நான் என் லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிளும் அங்கே இதை விட பல மடங்கு இருக்குது அவங்களோட ஸ்ட்ரகிள். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை இன்னும் இதை விட பல மடங்காக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும்போது இதை நான் கண்டிப்பாக ஒரு நாடகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த நாடகத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல நாங்கள் பண்ணியிருப்போம். 15 இடம்னா இந்தியாவுக்குள்ளால? இங்கே ஆமாம், தமிழ்நாட்டுக்குள்ள. இல்லை, இப்போ அது முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்த விஷயம் தானா? ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எந்த அளவுக்கு சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் முன்னிறுத்திய நாடகம் அது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கவிதை தான். ஆனால் அந்த கவிதைக்குள்ள நான் வடிவமைச்சிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை தான் அந்த கவிதை. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இந்த கலைத்துறையில் இவ்வளோ சாதிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய இடம்
உங்களுக்கு வந்து கிடைக்குதா? எப்படி உணர்றீங்க அதை? ஆணுக்கு கிடைக்கக்கூடிய இடம் வந்து பெண்ணுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். இடம் கிடைக்கலாம் என்ன நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். சரி. ஏன்னா இல்ல, வந்து முன்னால கேட்குற கேள்வி எனக்கு புரிஞ்சு. ஏன்னா முன்னால கேட்டுட்டு இருப்போம், இப்ப நம்ம இப்போ எடுத்துக்க நாங்கள் எடுத்துக்கிறது. சரி சரி. இப்போ என்னன்னா ஒரு குழந்தை பேரு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீல்டுக்கு நம்ம வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கோம். ஆமா ஆமா அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. ஒரு 5 வருஷம் வந்து அப்படியே நின்றோம். ஆமா. ஃபீல்ட் அவுட் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நாங்க வந்துட்டோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த ஃப்ரீடம் வந்து நம்மளோட ஃப்ரீடம் நம்ம கிட்ட தான் இருக்குது. அதாவது ஆத்மானந்த் கவிதையில அவர் என்ன சொல்றாருன்னா, எனது சுதந்திரம் அரசாலோ தனி நபராலோ பறிக்கப்படும் எனில் அது என் சுதந்திரம் இல்லை, அது அவர்களின் சுதந்திரம் தான் சொல்றாரு. அப்ப நம்மளோட சுதந்திரத்தை யாரும் பறிக்க முடியாது, நம்ம தான் எடுத்துக்கணுங்கிறாரு. ஸோ அது மாதிரி இப்போ வந்து நாங்களே எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுடைய இப்போ நாடக இயக்கம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா உங்களுடைய குழுவுக்கு? இல்லைன்னா நீங்க தனியா இயங்கிட்டு இருக்கீங்களா, உங்களோட சேர்ந்து வேற கலைஞர்கள் இருக்காங்களா? எங்க குழுவோட பேர் வந்து முகமூடிகள் அரங்கம் ஓ அப்படின்னு ஒரு டீம் வச்சுக்கிறோம். பேரே சரியான பேரா இருக்கு. எங்க டீம்ல வந்து என்னன்னா, ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டீம்னா அதிலே இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யாருமே இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு டீம்லேயே வந்து அவங்க வந்து அதிலே இருந்துடக்கூடாது, அவங்களும் வேற வேற இடங்களுக்கு போகணும், அவங்களும் அடுத்த ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணணும். அதனால யாருமே பெர்மனண்ட் அதில் இல்லை. நாங்கள் எப்போ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோமோ இல்லை நாங்கள் எப்போ ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் எல்லாரும் வருவாங்க. அப்போ தான் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம், ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிப்போம், போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி பெர்மனண்டாக இருக்கிறது நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்கிறோம், சாரதி. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். சரி சரி. இதுதான் எங்க கலைகளோட பேர். இல்ல அப்ப மற்றவங்க வந்து வேற வேற வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க இருக்கக்கூடிய துறைகள்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நாடகம்னு சொல்லும்போது சேர்ந்து வருவாங்க. ஒரு நாடகம் தயாரிக்கிறது குறைந்தபட்சம் எவ்வளவு காலம் எடுக்கும்? குறைந்தபட்சம் வந்து 3 மாசம். நிறைய இன்னும் நல்லா நம்ம பண்ணணும்னா 6 மாசம். 6 மாசம்னா தொடர் பயிற்சியா? நீங்க டெய்லி சொல்றீங்களா இல்லைன்னா வாரத்துக்கு இப்ப நான் ஒரு நாள் 2 நாள்? என்எஸ்சில நாங்க பண்ணும்போது வந்து எங்களுக்கு வந்து 3 மாசம் 4 மாசம் தொடர் பயிற்சி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாடகத்தை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அதோட கதை மாந்தர்கள் நாங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது அந்த கதையில என்ன கருவை வந்து சொல்ல வராங்க, என்ன மெசேஜ் வந்து மக்களுக்கு சொல்றாங்கங்கிறத ஒரு விஷயத்த நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து கதை மாந்தர்கள் வந்து தேர்வு செய்வாங்க. நீங்க இந்த கேரக்டர்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேக்ஸ்பியருடைய ஒத்தல்லோ நாடகத்தில் வந்து ஒத்தலோட ஒய்ஃபு, இந்த மாதிரி நிறைய கதை மாந்தர்கள்லாம் வராங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மாந்தர்கள்லாம் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த கதாபாத்திரம் என்ன மாதிரி மாலேஷனோட பேசணும், அவர் வந்து ராஜாவாக இருந்தாலும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவருடைய மேனரிசம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கான ட்ரைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் பிளாக்னு சொல்லுவோம். எந்த இடத்துலேருந்து என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், லைட் எப்போ வரணும், மியூசிக் எப்போ வரணும், இதெல்லாம் சேர்ந்து கூட்டு ஒரு இது இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு ரிஹர்சல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நாடகமே வந்து மேடையாரும். அதுக்கப்புறம் வந்து காஸ்டியூம் போடுவோம், அதுக்கப்புறம் மேக்கப் போடுவோம். ஏன்னா ஒவ்வொரு காஸ்டியூமே எனக்கு ஒவ்வொரு மேனரிசத்தை கொடுக்கும். அதனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த காஸ்டியூமோட ஒரு ட்ரைனிங் இருக்கும், அந்த மேக்கப்போட ஒரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் லேடியாக பண்ணுறேன்னா என்னுடைய முடியெல்லாம் அந்த கேர்ள் இது சுற்றி சுருட்ட முடியாக ஆக்கிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தேன்னா எனக்கு வந்து பிரெட்டை வந்து நான் அந்த ஸ்பூன்ல நான் வந்து அந்த இதெல்லாம் நேர்த்தியா வரணும். அதுக்கான பிராக்டிஸ் நான் ஒரு 6 மாசம் எடுப்பேன். இப்போ எனக்கு காலில் ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா நான் அடிப்பட்ட மாதிரி நடிக்கணும்னா நான் டெய்லி அடிப்பட்ட மாதிரி நடந்துட்டே இருக்கணும். ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட்ல என்எஸ்டிக்கு போகும்போது ஒருத்தர் வந்து காலில் அடிபட்டு பேண்டேஜோட சுத்திட்டு இருந்தாரு. நான் வந்து 3 மாசம் ஆச்சு, இன்னும் அந்த பேண்டேஜ் விரியா கலத்தவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்னாரு அடிபட்டுருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு இல்லம்மா நான் நாடகத்தில் நடிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்றேன். நாடகத்தில் பண்றது இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பெரிய ப்ராசஸ். வாழ்க்கை முழுவதுமே நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது இந்த விஷயங்கள்லாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். நான் வந்து அதில் ஒன்று சொல்ல நினச்சேன். நான் வந்து ஒரு டாம்பாய் கேரக்டர் ஒன்று பண்ணேன். டாம்பாய்னா ஆன மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண். ஸோ அதில் வந்து என்னன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஹேர் பிடிக்காது, ரூப்ஸ் பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அமிதேஷ் குரோவர்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்து எங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணாரு, டைரக்ஷன் பண்ணாரு. அந்த நாடகத்துல எனக்கு வந்து டாம்பாய் கேரக்டர் பண்ற ஒரு இது வந்துச்சு. அதுக்காக நாங்கள் வந்து அந்த பிசிக்கை கொண்டு வரதுக்காக 6 மாசம் நாங்கள் வந்து ஹிப்ஹாப் டான்ஸ் படிக்கிறோம். ஹிப்ஹாப்ல வந்து ஃபுல் கையில இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, முறுக்கேறி போய் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாயோட மேனரிசமா இருக்கும்.
ஸோ அதனால எங்களுக்கு வந்து 6 மாதம் நான் வந்து ஹிப்ஹாப் படிக்கிறேன். ஹிப்ஹாப் படித்து அதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டாம்பாய் கேரக்டர் வரும். அது பெரிய ப்ராசஸ். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த அந்த கேரக்டருக்கு வந்து நான் தான் சூஸ் ஆகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம எப்படியோ பீட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ அதில் வந்து என்னென்னா காஸ்டியூமே வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் இன்னர்ஸ் போட்டிருப்போம். அந்த ஹேர்லாம் அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, ஸோ கர்ச்சீஃப் மாதிரி கட்டியிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரை உருவாக்குறதுக்கு நான் என்னுடைய ஃபிசிக்காவும் மென்டலாவும் மாறணும். இல்லை இப்போ அந்த ப்ராசஸ். ஆனால் இந்த இதில் தான் கேட்க வேண்டியது, இப்போ வந்து நீங்கள் அந்த நடன பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படித்தானே? அப்போ உங்கள் கான்சியஸ்லி வந்து அது வந்து நம்ம பையன் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும் அப்படி இருக்குமா, இல்லைன்னா இயல்பாகவே அது மாறிடுமா? இல்லை, ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது நான் ஒவ்வொரு கேரக்டராக ட்ராவல் ஆகுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு இது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நடித்தேன். ரிஷி சந்தனான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவர் வந்து கல்கத்தா. அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு எறா மீன் பிடிக்கக்கூடிய ஒரு அம்மா. எனக்கு வந்து ரியல் லைஃப்பில் எறா மீன் எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியும், ஆனால் வலை போட்டு பிடிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் கை வச்சுலாம் பிடிப்பாங்க, தண்ணிக்குள்ளே இறங்கி பார்த்துருக்குறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு தெரியாது. இல்லை, அந்த மண்ணில் உள்ளால கை விட்டு எடுப்பாங்க, அந்த செடி இருக்கும், அதில் வந்து உள்ளால கை விட்டு எடுக்கிறது. ஸோ அந்த கதாபாத்திரம் நடிக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. தண்ணிக்குள்ளேயே போயிட்டு அங்கேயே தான் இருக்கணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். இல்லை, அது வந்து ரியலாகவே வந்து இந்த இறால் மீன் பிடிக்கக்கூடிய நபர்கள் கூட போனீங்களா எப்படி? ஆமாம், ரியலாவே இறால் மீன் பிடிக்கிற அந்த அம்மாக்கள் கூட தான் போயிருந்தேன். சரி. ஸோ அப்பதான் வந்து என்னன்னா அவங்க ஃபீல் வந்து நமக்கு தெரியும். அப்படி நடிக்கும் போது கூட அந்த ஃபீலோட தான் நடிக்கணும். ஏன்னா இறா மீன் பிடிக்கும் போது அந்த முள்ளு வந்து கையில குத்தோம் இல்லையா, அந்த அம்மாக்களோட கையை பார்த்தா ஃபுல்லுமே டாட்டா இருக்கு. அதை பார்க்கும்போது என்னடா நம்ம இறா மீன் எவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றோம், இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அப்போதான் எனக்கு வந்து ரியலாக ஃபீல் ஆகுங்கிறதுனால அந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் நாங்கள் இருப்போம். அந்த ஒரு கேரக்டரை முடிக்கிறது வரைக்கும் அந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் இருப்போம். சரி சரி. அது மாதிரியே வந்து அந்த ஹாலிவுட் படம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரெஞ்ச் படம். அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் எனக்கு வந்து பேய் பிடிச்சிரும். பேய் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக தான் நான் நடிச்சிட்டு இருப்பேன். சரி. ஆனால் நான் அந்த படம் நடிச்சு ஒரு மாசத்துல எனக்கு வந்து டெய்லி வந்து கனவுல உண்மைக்கு எனக்கு பேய் பிடிச்ச மாதிரியே ஒரு நாள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு கண்ணாடி ஃப்ரேமு, அந்த கண்ணாடி ஃப்ரேமுக்குள்ள என்னோட டேரக்டரோட அந்த அவருக்கு வந்து ஹேர் மொட்டையா இருக்கும். நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு. அப்புறம் படம் நினைச்சு இல்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டரா நம்ம நடிக்கும் போது அந்த கேரக்டராகவே கொஞ்ச நாள் நம்ம வாழுவோம். அந்த பிஹேவியர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். எனக்கெல்லாம் நான் கொண்டு வரோம், நம்ம நல்லா பண்ணணும், அதுக்கு உண்மையா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம மாறும். அது மாதிரி தான் நான் அந்த டாம்பாய் கேரக்டர் பண்ணும்போது ஒட்டுமொத்த சேஞ்ச். நான் ஜானகி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூரல் ஏரியால இருக்கும்போது நான் வந்து சாஃப்டா இருப்பேன், யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டேன். அது எல்லாம் உடஞ்ச தருணம் அந்த கேரக்டர் தான். சரி சரி சரி. அல்ல, அதை எப்படி உணர்ந்தீங்க? இப்போ வந்து அது முதல் அனுபவமா இருக்கும் இல்லையா, நம்ம பண்றதுல இது ஒரு முதல் அனுபவமா இருக்கும். இது பெரிய மிரட்சியா இருக்குமே மனதளவுல உங்களுக்கு? ரொம்ப தைரியமா இருந்துச்சு. அதுக்கான சில டூல்ஸ்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஹிப்ஹாப்பா இருந்தாலும் சரி, இல்லை அந்த டயலாக்ஸா இருந்தாலும் சரி. சில விஷயங்கள் வந்து ஓப்பன் அப்பாவே அந்த டயலாக் நாடகத்துல வந்து செக்ஸ் பத்திலாம் பேசுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு அதை பத்திலாம் நாலேஜே கிடையாது. ஸோ சில விஷயங்கள்லாம் பேச பேச நமக்கு வந்து இன்னர் கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து அது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொன்றா இருக்கும். இப்போ நான் ஒரு போலீஸாக நடிச்சேன்னா அந்த கம்பீரமாக நடக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் ஒரு மீனவ பொண்ணாக நடிச்சேன்னா அவங்கள மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக எல்லாருக்கும் விட்டு கொடுத்து அன்பாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். இப்போ நான் ஒரு பேய் பிடிச்ச ஒரு நபராக கத்தணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து பாதி ஜானகியாக இருப்போம், பாதி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருப்போம். அது சப்கான்சியஸாக ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே மாறிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. புரியுது. இப்போ உங்களுடைய நாடகத்திலேயே, நீங்கள் தயார் பண்ணக்கூடிய நாடகங்கள்லேயே உங்களுடைய நடிகர்களுக்கு வந்து இந்த மாதிரியான முறைகளை வந்து கடைபிடிக்கிறீங்களா எப்படி இந்த பயிற்சி கொடுக்கும்போது? ஆமாம், பயிற்சி கொடுக்கும்போது கொடுப்போம் கண்டிப்பாக. இப்போ வந்து ஸ்கிரிப்டை ரீட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அதில் என்ன விஷயம் சொல்ல வரோங்கிறது சொல்லுவோம், அதுக்கப்புறம் சப்டெக்ஸ்டாக என்ன நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு காட்சி, ஏன் இந்த காட்சி இங்கே இப்படி பண்ணுறோம், ஏன் இந்த காஸ்டியூமை நம்ம போட்டிருக்கோம், ஏன் இந்த ப்ராப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கான எல்லா விஷயமும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஒரு நாடகத்தை நாங்கள் வந்து ஸ்டேஜ்லேயே பண்ணுவோம். இல்லை, நான் சில இதை கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஈரானிய திரைப்படங்களில் வந்து அவருடைய இயக்குனருடைய பேர் எனக்கு நினைவில், யார் நீங்கள் பிச்சை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பி யார் அதிகமாக பிச்சை, ஆமாம் எனக்கு அந்த பேர் நினைவில், ஃபேமஸான அந்த இயக்குனருடைய பேர் நினைவில், அந்த
இந்த செருப்பை வச்செல்லாம் ஒரு திரைப்படம் ஆமா, எடுத்திருந்தாரு. ஆமா. பேரு ஹெவன், பாத்துக்கிறேன். சில்ட்ரன் ஆஃப் Children's of ஹெவன் எடுத்த அந்த இயக்குனர் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய நடிகர்களுக்கு வந்து தட்டை கொடுத்து நீ யார் அதிகமாக பிச்சை எடுத்துட்டு வரீங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம சென்னையிலே சிலர் வந்து நாடக இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுலேயுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு கேரக்டரு ஆமா. ஒரு கான்ஸ்டபிளாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த மனநிலையை உள்வாங்கிறது. நீங்கள் அலைஞ்சு ஒரு கான்ஸ்டபிள் எப்படி இருக்கிறாரு அதை நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க, இல்லைன்னா ஒரு பிச்சைக்காரங்க எப்படி இருக்காங்க அது மாதிரி நீங்கள் வாழ்ந்து அந்த இதுக்கு உள்ளாலே ரிசர்ச் பண்ணி உங்களை நீங்கள் அப்படியே மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதனால தான் நான் அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன். கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். சரி, இப்போ வந்து உங்களுடைய கைவசம் வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் இருக்கா? இன்னும் சிறப்பாக நடிக்கிறதுக்கான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கா? எப்படி? ஆமா, நான் வந்து இன்னும் ஒரு 3 நாள் படம் நடிச்சு முடிச்சிட்டேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். நல்ல கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்து ஒரு 2-3 திரைப்படங்கள் இருக்குமா கைவசம்? இருக்குது. சரி 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 சரி. இதனுடைய இப்போ இது மாதிரி திரைப்படங்கள் இப்போ நீங்கள் வந்து நாடகத்துறையிலேருந்து அப்படியே ஒவ்வொரு படிநிலையாக முன்னேறி திரைப்படத்துக்குள்ளால வந்திருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரி வந்து பலரும் வந்து விரும்புவாங்க. வழக்கமாகவே இங்கே நம்முடைய தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரும்பாலுமே பெண் நடிகைகள் வந்து இங்கேருந்து வாரதில்லை. தமிழ் மண் சார்ந்த இடங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளாலேருந்து வாரது வந்து மிக மிக அரிதாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நபர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த சொல்வீங்க? உங்களுடைய அனுபவத்திலேருந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான, என்னன்னா அந்த நிறைய பேர் இப்போ ஆண்களுமே சரி நடிக்க வர்றது எப்படி நம்ம வரணும் ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி வரணும், இந்த துறையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற விஷயங்கள் பலருக்கும் தெரியாது. இன்னைக்கு சில விஷயங்கள் இருக்கு, அது பெண்களுக்கு வந்து இன்னுமே சிக்கல். அதனால தான் கேட்குறேன். 2 விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, உள்ளூர் மாட்டுக்கு உள்ளூர்ல வந்து விலை இல்லைங்கிற மாதிரி சில டைரக்டர்ஸ் அதை விரும்புகிறாங்க. வெளியிலேருந்து ஒரு நல்ல கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ புரியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று, முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் நிறையவே மாறி இருக்குது என்னுடைய பார்வையில். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நிறையவே பிரேக்கப் ஆகிருக்குது. இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து டஸ்கி ஸ்கின் டோன்ல தான் வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இங்க இந்த மண் சார்ந்த கதைகள் எடுக்கிறவங்க அப்படி விரும்புறாங்களா, இல்லைன்னா இயல்பாகவே அப்படி ஒரு மனநிலை மாற்றம் இருக்கா? மண் சார்ந்த கதைகள் எடுக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை வந்து கேட்குறாங்க. எனக்கு கமர்ஷியலில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இன்னைக்கு என்னதான் மண் சார்ந்து இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து நிறமும் உருவமும் வந்து மிக முக்கியமான ஒரு பாலிடிக்ஸாக இருக்குது சினிமாவுக்குள்ள. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது வந்து இப்போ ஆண்களை பொறுத்தளவில், ஆண் நடிகர்களை பொறுத்தளவில் அது நிறைய மாறி இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து ஒரு பார்வை இருந்தது, இவ்வளோ ஸ்டைலாக இருந்தால் தான் நமக்கு சினிமாவில் நடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பலருமே வந்து வழக்கமாக இருக்கிறதோட முடி வித்தியாசமாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி இருக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும். இப்படி இருந்தாச்சுன்னா ஈஸியாக உள்ளால வந்து திறமை இருக்கணும். அது இது எல்லாமே இருந்தாலும் அவருக்கு திறமை இருக்கணும். அப்படி நிறைய பேர் வந்து உள்ளால இப்போ தமிழ் திரைப்பட உலகத்தில் வந்து வந்துட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கு. பெண்கள் விஷயத்தில் அது நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பெண்கள் விஷயத்துல இருக்குது, ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே ஓகே, சரி. அதுதான் இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. நிறைய புது புது இயக்குனர்கள் வந்திருக்கிறாங்க. முன்னாடி மாதிரியான இருக்கக்கூடிய எப்போ ஃபைட்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான படங்களும் இல்லை. மண் சார்ந்த கதைகள் நிறைய வருது. புதிய புதிய விஷயங்கள் வந்து நிறைய மாறி இருக்குது. அதுதான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ பெண்களுக்கான வாய்ப்புன்னு சொல்லும்போது பெண்களுக்கு வந்து நிறைய பேரியர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம்தான், இது நான் ஃபீல் பண்ண விஷயத்த தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்படி தான் இருந்தாலும் ஒரு கதாபாத்திரத்துக்காக நம்ம வந்து ஒரு ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி அதில் செலக்டிவ் ஆகி தான் நம்ம வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்காக வரோம். அங்கேயுமே சில இடங்களில் வந்து கலர் பாலிடிக்ஸ் இருக்கும்.
இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறோம்னா அதில் யார் கொஞ்சம் ஃபேராக இருக்கிறாங்களோ அவங்கள தான் எல்லாரும் கொஞ்சம் ஹைலைட்டை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும், எங்களுக்கு வந்து ஈஸியாக அது கிடைக்காது. அப்புறம் நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, பாலிடிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. சரி, இப்போ வந்து நீங்கள் இயல்பாகவே வந்து உங்களுக்கு நாடகங்களை நடிக்கக்கூடியது, நாடகங்களை இயக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்குது. இது வந்து சினிமாவில் ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படுமா? சினிமா பார்க்கும்போது நாளைக்கு நம்ம ஒரு திரைப்படம் இயக்கணும், பார்ப்போம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு திரைப்படம், இப்படி ஏதாவது கதைகள் மனசில் ஓடுமா? இல்லைன்னா இது மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருதா? எண்ணங்கள் வந்துருக்குது. ஆமாம், அது வந்து நான் தான் ஃபோக்கஸாக ட்ராவல் ஆகணும். ஆனால் நான் அதுக்குள்ளே இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஏன்னா சினிமா வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நான் வந்து நாடகம் படிச்சிருக்கிறேன், நாடகம் சார்ந்து இயங்குறது எனக்கு ஈஸி, அதுக்கான ட்ரைனிங் நான் வந்து இத்தனை வருஷம் எடுத்துக்கிறேன் ஈஸி. ஆனால் சினிமா தளத்தில் வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் போது தான் நான் அதை பற்றின ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அதை வந்து இயக்க முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு ஆசை இருக்குது, அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அடுத்தது வந்து அதற்கான முயற்சியாக இருக்கும். எப்படி இதை வந்து நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம நடிக்க அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது அது வந்து ஒரு நாடக இயக்குனருங்கிற ஒரு ஒரு பக்குவத்தை அடையுது இல்லையா? அது மாதிரி இதுலேயும் ஒரு வேளை அடையலாம். ஆமாம், இல்லை என்னன்னா இப்போ நீங்கள் அதுலேயுமே இப்போ நீங்கள் எந்த மாதிரியான கதைகளை எடுத்து இது பண்ணுறீங்க? என்ன இதுக்கு முன்னால் நான் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த கவிதைகளை நான் நிறைய எடுத்து வந்து நாடகங்களை ஆக்குறேன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு கவிதைக்குள்ளால நீங்கள் ஒரு கதையை பார்த்து உங்களுடைய பார்வையில் இதை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளாலே கிரியேட் பண்ணி தயாரிக்கிறீங்க. அப்புறம் டிஸ்கஷன் அதெல்லாம் போகும், அது வேற. ஆனால் இந்த கதையை எடுக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அது இப்போ என்னால் எடுக்க முடியாது, சாதாரண யாருனாலையும் எடுக்க முடியாது. அது ஒரு கலைஞனால தான் அது இயக்கக்கூடிய அந்த தன்மை உள்ளதான். உள்ளால விஷயங்கள், இதில் என்ன அரசியல் இருக்குது, என்ன விஷயம் இதில் இருக்குது, நீங்கள் அனுபவித்த விஷயங்கள்லேருந்து அதை கனெக்ட் பண்ணி இதை ஒரு கதையாக்கி, அது ஒருவேளை அவங்க சாதாரண இங்கே உள்ள ஒரு பெண்ணியை சார்ந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை ஒரு நாடகமாக்கும் போது அது ஒரு உலக அரசியலை பேசக்கூடிய நாடகமாக ஆகும். இல்லை இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்குல்ல, இதே அளவுக்கு தானே இப்போ திரைப்படம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது வந்து இப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதோடு அது நின்றுடும். லைட்டிங், இசை, எப்படி எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது இதுலேயுமே அந்த இது தானே. ஆனால் கற்றுக்கிடணும், கேமரா எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கணும், எல்லா டெக்னிக்ஸும் கற்றுக்கணும். அந்த மாதிரியான அடுத்த முயற்சிகள் அந்த மாதிரி இருக்குமா உங்களுடைய முயற்சிகள்? ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்ல போகிறது வந்து எனக்கு டைரக்ட் பண்ணுறது பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு டைரக்ட் பண்ணுறது பிடிக்கும். அதனால் நடிப்புக்கான ஃபோக்கஸ் தான் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போ நடிப்புக்கான இதுங்கிற போது ஈஸியாக நடிச்சுட்டு போயிடல அப்படிங்கிறதுனால இதுனா எல்லாரையும் மேய்க்கணும், எடிட்டரை பார்க்கணும், கேமராவை பார்க்கணும், ப்ரொடியூசர் பார்க்கணும். ஆமாம், பெரிய ப்ராசஸ் தான். நானும் அதுக்கான என்ன சொல்கிறதுக்கு நானும் நிறைய டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனதுக்கப்புறம் ஒருவேளை எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக அதுவும் பண்ணுவேன். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பக்குவப்படணும் இன்னும் நான். நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து டெல்லி நாடக கல்லூரியில் படித்து அதுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பயணம், நீண்ட பயணம், இந்த நாடகத்துறை சார்ந்த நீண்ட பயணம், மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே தெரியும். இதனுடைய அடுத்த பரிணாமம் வந்து உங்களுக்கு இன்னுமே வரணும். நிறைய திரைப்படங்களில் வந்து நீங்கள் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும். அதுக்கு திரைக்குறள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி.